+2 முடிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இது. இது வந்து வீட்டிலே இருந்து பார்க்கக்கூடிய வேலை, டெலிகாலர் வேலை. இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இதை செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சம்பளம் 20,000 ரூபாய். இந்த ஜாப் பத்தி தான் ஃபுல் டீடைல்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. இதுல வந்து என்ன அப்படின்னா தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி அப்படின்ற ஒரு பேங்க் இருக்கு. அதோட துணை நிறுவனமான நபரேட் அப்படின்னு சொல்லிட்டு பினான்சியல் சர்வீஸ்க்கு தான் டெலிகாலர் ஜாப்புக்காக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அறிவு பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு முன்னனுபவம் எதுவுமே தேவையில்லை. உங்களை வந்து இன்டர்வியூ மூலமாவே நீங்க உங்களுக்கு செலக்டடா கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட ஜாப்போட டிஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா என்எஃப் நிறுவனத்துல வந்து டெலிகாலர் வேலை. நீங்க +2 முடிச்சிருக்கணும். முன்னனுபவம் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து 18 to 30 வரைக்கும் இருக்கணும். இந்த ஜாப் வந்து டெலிகாலர். இது வந்து எப்படின்னா வீட்டுல இருந்தே பார்க்கக்கூடிய வேலை. என்னென்ன காலேட் இருக்குன்னா நிறைய காலேட் அங்கன்னு சொல்லியிருக்காங்க, கால்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ +2 முடிச்சவங்க யாருனாலும் இதுக்கு ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதோட விண்ணப்ப தேதின்னு பாத்தீங்கன்னா 24/6 இருந்து 1 ஜூலை 1 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணணும். விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. உங்களை எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா நீங்க அப்ளை பண்ணதுல வச்சுட்டு நேர்காணல உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அது மூலியமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு .org.careers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு டெலிகாலர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உள்ள போனீங்கன்னா அதுல வந்து சிவி வந்து உங்களோட தேவையான சிவியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வச்சுக்கோங்க. அதுல கொடுத்துருக்க லிங்க் வழியா போய் இமெயில் ஐடியில விண்ணப்பிச்சுட்டு உங்களோட எல்லா டீடைல்ஸையும் டாக்குமெண்ட்டையும் நீங்க அப்ளை பண்ணி விடுங்க. கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமா உங்களுக்கு வந்து இமெயிலோ இல்ல போன் மூலமாவோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்க அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்.